ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் சேல் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த சேலில் தான் நம்ம வந்து இப்போ இந்த ஃபோனை வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃபோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அதோட வீடியோ குவாலிட்டி நல்லா அப்லோட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஃபோன் வாங்கினது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா IQ00 Z10R மாடல் தான். வாங்க ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அண்ட் நம்ம மெயினாக வாங்கின ரீசெட் கேமரா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். பேக்கிங் நல்லா கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். ஒரு பேசிக் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது வச்சு பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தா வாரண்டி கார்டு ஒன்று 1 இயருக்கு. இது வந்து ஸ்மார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜர், அப்புறம் USB கேபிள், ஒரு சிம் கார்டு எடுக்கிறது அந்த டூல் வச்சுருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே கைஸ், பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்திருக்கு. உள்ளே இருக்க பொருளும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. வாங்க இப்போ இதை வந்து ஆன் பண்ணி நம்ம கேமரா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபோனும் நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. வாங்க இதோட கேமரா மட்டும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா எல்லாம் நல்லாவே அந்த ஃபேஸில் அந்த இதெல்லாம் கூட ஃபில்டர்லாம் நல்லா வந்திருக்கு. அண்டு ஹெச்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4Kல நான் எடுத்துகிட்ருக்கேன். சரி வாங்க நம்ம பின்னாடி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம தெருவில் 2 பக்கமும் வீடு, அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் மரம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வியூ சரியாக தெரில. அதான் பிரிட்ஜுக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக அந்த க்ளவுட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு பாருங்கள். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தால் சன்செட் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரியுது. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃபி கேமராவும் பார்த்துருப்போம், பேக் கேமராவும் பார்த்துருப்போம். செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சுமாராக வருது, ஆனால் வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வருது. பேக் கேமரா வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பக்காவாக வருது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவி மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம எடுக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக சேவ் பண்ணணும் இல்லை, அதுவாக பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டே வரும். நம்ம அந்த வீடியோ முடியும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இப்போ நம்ம ஒரு vlog எடுக்கிறோன்னா
அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விளாக் அந்த வீடியோ இருக்கும். நம்ம அதை மட்டும் எடிட் பண்ணால் போதும். தேவையில்லாம மற்றதெல்லாம் போயிட்டு ஒன்று ஒன்றா ஃபோல்டராக தேடி பண்ண தேவை அவசியம் இல்லை. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபோன் தான். காலையில் வாங்கி கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் புரியாமல் நான் வந்து கொஞ்சம் வந்து என்னடா இது தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் நேரம் நெட்டில் உட்காந்து யூடியூப்லாம் பார்த்து எல்லா செட்டிங்ஸும் மாற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டு தான். எனக்கு ஃபோனில் மற்ற ஃபீச்சர்ஸ் பற்றி அவ்வளோவாலாம் தெரியாது. பட் இந்த கேமரா வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப் சேனலில் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோன் கேமரா பார்க்குறீங்க, அதுவும் ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே வேணும்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். எனக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது, எனக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.